பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தரம் 12 மாணவர்களே, மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் தரம் 12 இஸ்லாம் பாடத்திட்டத்தில் அக்கீதா தொடர்பான அம்சங்களில் ஒரு தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நோக்குவோம். பாடத்திட்டத்திலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு முஅத்தஸிலாக்கள் தொடர்பானது. இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்ற பிரதான தேர்ச்சியில் அல்லது அலையில் ஈமானுக்கு முரணான பிரிவுகள் என்ற 5வது உப அலகில் இந்த தலைப்பு இடம்பெறுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். முஅத்தஸிலாக்கள் தொடர்பாக இதுவரை வந்த கடந்த கால வினாக்களை பார்த்துவிட்டு நாங்கள் பாடத்துக்குள் செல்கின்றோம். பாடத்தை நீங்கள் முழுமையாக கற்ற பின்னர் இந்த வினாக்களுக்கு விரிவான விடைகளை எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். முரண்பட்ட அக்கீதாக்கள் தோன்ற காரணம் என்ன? முஅத்தஸிலாக்களின் பிரதான கோட்பாடுகளை தருக. முரண்பட்ட அக்கீதா பிரிவுகள் யாவை? சுருக்கமாக விளக்குக. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா ஏனைய அக்கீதாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை விளக்குக. முஅத்தஸிலாக்களோடு நேரடியாக தொடர்புபட்ட மற்றும் ஏனைய வழி தவறிய சிந்தனை பிரிவுகளோடு தொடர்புபட்ட கேள்விகள் இவை. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், அக்கீதா சார்ந்து எழுந்த பிரிவுகளை சீரான அக்கீதா சிந்தனை பிரிவுகள் என்றும் வழிபிறழ்ந்த அக்கீதா சிந்தனை பிரிவுகள் என்றும் நாங்கள் பிரித்து பார்க்கின்றோம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅக்குள் அடங்குகின்ற சீரான அக்கீதா பிரிவுகளில் அஷ்அரியா, மாத்துரிதியா, தஹாவியா போன்றன அடங்குகின்றன என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. அதேபோல் வழிபிறழ்ந்த அக்கீதா பிரிவுகளில் கத்ரியா, ஜபரியா, முர்ஜியா, முஅத்தஸிலா, ஹவாரிஜ், காதியானி, அத்வைதம், ஷியாக்கள் போன்றவற்றை பொதுவாக இந்த பிரிவிலே அடக்குவார்கள். எனவே இந்த வழிபிறழ்ந்த அக்கீதா பிரிவுகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் இன்று இந்த முஅத்தஸிலாக்களை பார்க்கின்றோம். இந்த முஅத்தஸிலாக்கள் தொடர்பாக செல்வதற்கு முன்னர் பொதுவாக முரண்பட்ட அக்கீதா சிந்தனை பிரிவுகள் வரலாற்றில் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்த்துவிட்டு செல்வோம். ஒன்று, இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள். வேண்டுமென்றே இஸ்லாத்தின் வளர்ச்சியில் குரோதம் கொண்ட, பொறாமை கொண்ட எதிரிகளால் திட்டமிடப்பட்ட சதிகளும் இவ்வாறான சிந்தனை பிரிவுகள் உருவதற்கு காரணமாக அமைந்தது. உதாரணமாக, ஷியாக்கள் என்ற சிந்தனை பிரிவு உருவாவதற்கு அப்துல்லா இப்னு சபா போன்ற இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய செயற்பாடுகள் காரணமாக இருந்தன என்பதை நாங்கள் வரலாற்றிலே கண்டுகொள்கின்றோம். அதேபோல் சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்ட அரசியல் ரீதியான பிளவுகளும் இந்த முரண்பட்ட அக்கீதா சிந்தனை பிரிவுகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தன. உதாரணமாக, அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த அரசியல் பிளவுகள் தலைமைத்துவ போட்டி காரணமாகவும் இவ்வாறான சிந்தனை பிரிவுகள், உதாரணமாக ஷியாக்கள் மிக விரைவாக தோன்றி வளர்வதற்கு இந்த முரண்பாடுகள் காரணமாக அமைந்தன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல சஹாபாக்கள் விடயத்தில் எல்லை மீறிய நிலைப்பாடுகள். சஹாபாக்களை பற்றி பொதுவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் எல்லோரும் சஹாபாக்கள் எல்லோரையும் மதிக்கின்றோம். அவர்கள் இஜ்திஹாத் அடிப்படையில் செய்த தவறுகள் இருப்பின் அதிலே நாங்கள் குறை காண்பதில்லை. அவர்களை பொதுவாக சிறந்த மனிதர்களாக, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னர் உருவான சிறந்த சமூகமாக நாங்கள் அவர்களை அடையாளம் காண்கின்றோம். எனவே சிலர் சஹாபாக்கள் விடயத்தில் அவர்களை காபிராக, வழி தவறியர்களாக தீர்ப்பு கூறப்போய் இறுதியாக அவர்கள் எல்லை மீறிய நிலைப்பாடுகளை கொண்டு வழிபிறழ்ந்து சென்றுள்ளனர். உதாரணமாக, ஹவாரிஜுகள் வரலாற்றில் தோற்றம் பெற்றதும் இவ்வாறான சஹாபாக்களை பற்றிய கடுமையான நிலைப்பாடுகள் எடுத்த காரணம் உதாரணமாக சொல்ல முடியும். அதேபோல் குர்ஆன் சுன்னா விடயத்தில் போதிய அறிவின்மை, அல் குர்ஆனை சுன்னாவை முறையாக ஒழுங்காக விளங்கிக் கொள்ளாத விடயமும் முரண்பட்ட அக்கீதா சிந்தனை பிரிவுகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. குர்ஆனிலே அல் குர்ஆனை கொன்று வழி தவறி செல்பவர்களை பற்றி குர்ஆன் எச்சரிக்கிறது. எனவே அல் குர்ஆனை சரியான முறையில் விளங்காத போது
அதனை முழுமையாக அது இறங்கிய சூழலோடு சேர்த்து விளங்காத போது இவ்வாறான வழி தவறிய சிந்தனை பிரிவுகள் குர்ஆன் வசனங்களை ஆதாரம் காட்டி ஹதீஸ்களை ஆதாரம் காட்டிய வரலாற்றில் தோற்றம் பெற்றுள்ளதை நாங்கள் பார்க்க முடியும். ஐந்தாவது, பிற கலாச்சாரங்களுடைய தாக்கம் மற்றும் நாகரிக கலப்பு. பிந்திய காலப்பகுதியிலே குறிப்பாக ரோம பாரசீக கலாச்சார தாக்கங்கள் ஏற்பட்டன. கிரேக்க கலைகளை முஸ்லிம்கள் கற்றுக்கொண்டனர். எனவே இந்த கலைகளை கற்று அவற்றில் இருக்கின்ற சில விடயங்களை, உதாரணமாக தர்க்கம் மற்றும் தத்துவம் போன்ற கலைகளை இஸ்லாமிய சமய நம்பிக்கைகளில் பிரயோகித்த போதும் இவ்வாறான வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தன. அதேபோல் பகுத்தறிவுக்கு கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவம். இஸ்லாம் பகுத்தறிவுக்கு கண்ணியம் அளிக்கிறது, முக்கியத்துவம் கொடுக்கிறது. என்றாலும் அந்த பகுத்தறிவை எல்லையோடு பயன்படுத்த வேண்டும். பகுத்தறிவுக்கு எட்டாத ஒவ்வாத விடயங்களில் அதனை பயன்படுத்தும் போது வழி தவறிய சிந்தனைகள் தோற்றம் பெற காரணமாக அமையும். உதாரணமாக, மனித பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மறைவான கைபான விஷயங்களை, அல்லாஹ் தொடர்பான, மறுமை நாள் தொடர்பான இவ்வாறான விடயங்களில் அல்லாஹ்வோ ரசூலோ சொன்ன விடயங்களுக்கு அப்பால் பகுத்தறிவை கொண்டு சிந்திக்கும் போது தவறான சிந்தனைகள் உருவாகின்றன. இறுதியாக, சுயநலமும் மனோ இச்சையும் வரலாற்றில் தங்களுடைய சொந்த நலனுக்காகவும் சொந்த லாபங்களை அடைந்து கொள்வதற்காகவும் இவ்வாறான சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையாகும். எனவே இது முரண்பட்ட அக்கீதா சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெறுவதற்கான காரணங்கள். மாணவர்களே, அடுத்து நாங்கள் முத்தசிலாக்கள் தொடர்பாக வருகின்றோம். முத்தசிலா என்பது மொழி கருத்தில் பிரிந்து சென்றான் என்பதிலிருந்து தோன்றியது. பிரிந்து சென்றவர்கள் என்ற கருத்தை இது கொடுக்கிறது. இஸ்லாமிய பரிபாசையில் அக்கீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக ஆராய்ந்ததால் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டும் பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்கம் கூட்டம்தான் முத்தசிலாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவர்கள் தத்துவ விசாரணைக்கு இஸ்லாமிய அக்கீதாவை உட்படுத்தியதால் தோற்றம் பெற்றவர்கள். இவர்கள் கதரியா சிந்தனை பிரிவை ஒத்தவர்கள் என்றும் நாங்கள் சொல்லலாம். கதரியா சிந்தனையை பிந்திய காலத்தில் கொண்டு சென்ற ஒரு பிரிவினராகவும் இவர்களை அடையாளப்படுத்துவார்கள். அடுத்ததாக இந்த முத்தசிலா இயக்கத்துடைய தோற்றம், வளர்ச்சி, வீழ்ச்சி சம்பந்தமாக நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். இவர்களுடைய தோற்றம் தொடர்பாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் மிகவும் பெரும்பான்மையான கருத்தாக ஹசனுல் பஸ்ரி இமாம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த பஸ்ரா சம்பவத்தை தான் பொதுவாக நாங்கள் சொல்கின்றோம். இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்களுடைய மாணவராக இருந்த வாசில் பின் அத்தா என்பவர் ஒரு முஸ்லிம் பெரும் பாவம் செய்தால் அவருடைய நிலைப்பாடு என்ன என்ற விடயத்தில் இமாமோடு முரண்பட்டு கொண்டார்கள். எனவே இமாம் அவர்களுடைய கருத்தாக ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்தால் அவர் ஒரு பாவியாக கருதப்படுவார். அதேபோல் அவர் தௌபா செய்து மீளாவிட்டால் அவர் நரகுக்கு செல்வார். அங்கு அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை வழங்கிவிட்டு என்றொரு நாள் சுவனத்தில் அந்த நபரை போடுவார். இது பொதுவாக அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டுக்கு முரணாக இமாம் ஹசனுல் பஸ்ரியோடு முரண்பட்டு கொண்டு இந்த வாசில் பின் அத்தா பெரும் பாவம் செய்தவன் ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையில் இருக்கிறான் என்ற கருத்தை கூறி பிரிந்து சென்றார். எனவேதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் இவரை பார்த்து, வாசில் பின் அத்தாவை பார்த்து, அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்றார் என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்தே இவரும் இவருடைய ஆதரவாளர்களும் வாசில் பின் அத்தாவுடைய கூட்டத்தினர் முத்தசிலாக்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தான் பொதுவாக பலரால் முன்வைக்கப்படுகின்ற கருத்தாக இருக்கின்றது. உமையா கிலாபத்தின் இறுதி பகுதியில் இவர்கள் தோற்றம் பெற்றுள்ளனர். இவ்வாறு இமாம் ஹசனுல் பஸ்ரி அவர்களை பிரிந்து சென்ற வாசில் பின் அத்தா பிந்திய நாட்களில் எல்லாவற்றையும் பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்க தொடங்கி தனக்கு சார்பான ஒரு கூட்டத்தினரை உருவாக்கி கொண்டான்.
இவர்கள் கிரேக்க அறிவியலில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கிரேக்க அறிவியலோடு சம்பந்தப்பட்ட தர்க்கம், லாஜிக், அதேபோல் மெய்யியல், ஃபிலாசபி போன்ற விடயங்களை அதிக ஈடுபாடு காட்டினர். சமய நம்பிக்கைகளிலேயும் அவர்கள் பகுத்தறிவை கொண்டு ஆராய முற்பட்டனர். ஆரம்பத்தில் பெரும்பாவம் செய்தவருடைய நிலைப்பாட்டில் தான் இவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள். பிந்திய காலப்பகுதியில் பல கொள்கைகளை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அப்பாசி ஆட்சியாளர் மாமூனுடைய காலத்தில் இவர்கள் பெரிதும் வளர்ச்சி கண்டனர். அதேபோல் மன்சூருடைய ஆதரவும் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மாமூனுடைய ஆட்சி காலத்தில் அரச கொள்கையாக முத்தசிலா கொள்கை ஏற்கப்பட்டது. எனவே இந்த காலத்தில் முத்தசிலாக்களுடைய கொள்கையை எதிர்த்தமையால், உதாரணமாக குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற கருத்தை எதிர்த்தமையால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற உயர்ந்த இமாம்கள் கூட தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தோற்றம் வளர்ச்சி பற்றி நாங்கள் பார்க்கும்போது, அடுத்து பிந்திய காலத்தில் முத்தசிலாக்களிடையே பல பிரிவுகள் தோற்றம் பெற்றன. பொதுவாக இவர்கள் அனைவரும் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற கருத்தில் ஒத்த கருத்து கொண்டிருந்தாலும் ஏனைய விடயங்களில் அவர்களுக்கிடையில் வித்தியாசங்கள், வேறுபாடுகள் காணப்படுகின்றன. எனினும் முத்தசிலாக்கள் மாமூனுடைய காலத்தில் உச்ச வளர்ச்சியை கண்டாலும் பிந்திய காலத்தில் பிந்திய அப்பாசி ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு அனுசரணை வழங்கவில்லை. இவர்களோடு முத்தவக்கில் போன்ற கலீஃபாக்கள் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார்கள். இவருடைய சிந்தனையை கடுமையாக எதிர்த்தார்கள். அதேபோல் இந்த காலங்களில் வாழ்ந்த இமாம்களும் இதனை கடுமையாக எதிர்த்ததனால் இந்த சிந்தனை படிப்படியாக இல்லாமல் போனது. கலீஃபா முத்தவக்கில் இவர்களை மார்க்க விரோதிகளாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். எனினும் முத்தசிலா என்ற சிந்தனை தாக்கம் இன்றும் சில முஸ்லிம் பௌத்தறிவாளர்களிடையே செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்பதை நாங்கள் நிராகரிப்பதற்கு இல்லை. முத்தசிலாக்களுடைய கோட்பாடுகள் தொடர்பாக மாணவர்களை அடுத்து நாங்கள் பார்ப்போம். 5 பிரதான கோட்பாடுகள் காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் அவசரமாக பார்த்து செல்வோம். முதலாவது தௌஹீத், ஏகத்துவம். இவர்கள் இந்த கோட்பாட்டில் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ஸாத் அதேபோல் சிஃபாத் இந்த இரண்டும் ஒன்று என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இவற்றை பிரித்து பார்க்கக்கூடாது. இவ்வாறு பிரித்து பார்ப்பது ஷிர்காகும், தௌஹீதுக்கு முரணானதாகும் என்று இவர்கள் கருதுகின்றனர். இது உண்மையில் முஜஸ்ஸிமாக்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்தவர்களுக்கு எதிராக இவர்கள் அதனை நிராகரிப்பதற்காக உருவாக்கிய கோட்பாடாக இது அமைந்துள்ளது. அடுத்து அதில் நீதி என்ற கோட்பாடு. இவர்கள் இந்த கோட்பாட்டினூடாக சொல்ல வந்தது, மனிதனுக்கு பூரண செயல் சுதந்திரம் உண்டு என்று இவர்கள் சொன்னார்கள். மனிதனது செயல்களை அல்லாஹ் உருவாக்குவதில்லை, அவனே உருவாக்கி கொள்கின்றான். எனவே இங்கே மனிதனுடைய செயல்களில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது கிடையாது, தலையீடு செய்யாது. நன்மைக்கோ தீமைக்கோ அல்லாஹ்வின் நாட்டம் காரணம் என்றால் அல்லாஹ் நீதியானவனாக இருக்க முடியாது என்று அவர்கள் வாதிட்டார்கள். இது உண்மையில் ஜபரியாக்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஜபரியாக்கள் என்பவர்கள் எல்லாம் நிர்பந்தமாக நடக்கிறது என்று சொல்பவர்கள். அதாவது மனிதனுக்கு செயல் சுதந்திரம் என்பது கிடையவே கிடையாது என்று சொல்வார்கள். அதற்கு மாற்றமாக இவர்கள் நேரெதிராக மனிதனுக்கு முழு செயல் சுதந்திரம் இருக்கிறது என்று இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அஹ்லு சுன்னாவோடு இவர்கள் எவ்வாறு முரண்படுகிறார்கள் என்பதை நாங்கள் மாணவர்களே இதன் பின்னர் பார்ப்போம். அடுத்து மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை என்றது அடுத்தது கோட்பாடு. உலகில் பெரும்பாவம் செய்த ஒரு முஸ்லிம், இவரை பொறுத்தவரையில் மூமின் என்று அழைக்க முடியாது, அவர்களிடம் ஈமான் இல்லை என்பது இவர்களுடைய வாதம். எனவே அவன் மூமின் காபிர் இந்த இரண்டு நிலைக்கும் இடையில் இருப்பான். ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையில் பெரும்பாவம் செய்த மூமின் இருப்பான். பெரும்பாவம் என்றால் உங்களுக்கு தெரியும், கொலை, விபச்சாரம் போன்ற பெரும்பாவங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். எனவே இவர்கள் இந்த இரண்டுக்கும் இடையில் இருப்பார்கள், ஈமானுக்கும் குஃபுருக்கும். இவர்கள் தௌபா செய்யாமல் மரணித்தால் அவர்கள் நரகில் நிரந்தரமாக தங்குவார்கள், அல்லாஹ் சுவனத்தில் போடவே மாட்டான்.
இது முர்ஜியாக்களுக்கும் ஹவாரிஜுகளுக்கும் எதிராக இவர்கள் முன்வைத்த கோட்பாடாகும். இந்த பெரும்பாவங்கள் செய்தவர்களுடைய நிலை தொடர்பாக ஹவாரிஜுகளுடைய நிலைப்பாடு காபிர் என்று சொன்னார்கள். பெரும்பாவம் செய்தால் ஒரு முஸ்லிம் காபிர் என்று ஹவாரிஜுகள் சொன்னார்கள். முர்ஜியாக்கள் சொன்னார்கள், ஈமான் கொண்ட பின்னர் ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்தால் அந்த ஈமானில் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாது. எனவே ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்தாலும் மூமின் தான், அவனுக்கு அந்த ஈமானில் பாதிப்பு வராது. ஒரு காபிர் தீமை செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்காதோ, அதே போல ஒரு முஸ்லிம் பாவம் செய்தால் அவருக்கு பாவம் கிடைக்காது என்று இவர்கள் தர்க்க ரீதியாக வாதித்து இந்த கோட்பாட்டை வகுத்து கொண்டார்கள். எனவே இந்த முர்ஜியாக்களுக்கும் ஹவாரிஜுகளுக்கு மாற்றமாக அவர்கள் சொன்ன கோட்பாடுதான் இது. ஒரு மூமின் பெரும்பாவம் செய்தால் அவர் ஈமான் என்ற தரத்திலும் இல்லாமல் குஃபுர் என்ற தரத்திலும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதே போல் நரகில் நிரந்தரமாக தங்குவார். அடுத்து மாணவர்களே, 4வது அல்வாது அல்வாயித், வாக்குறுதியும் தண்டனையும். இந்த கோட்பாட்டில் அவர்கள் என்ன சொல்ல வந்தார்கள் என்று பார்த்தால், ஒரு பெரும்பாவம் செய்து ஒரு முஸ்லிம் தௌபா செய்து மீண்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் வாக்களித்த சுவனம் கிடைக்கும். அல்லாஹ் வாக்களித்தால் அதனை கொடுப்பது அவனுடைய கடமை. தௌபா செய்யாத நிலையில் மரணித்தால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை. ஆனால் அத்தண்டனை காவிற்குரிய தண்டனை விட சற்று குறைவாக இருக்கலாம். பெரும்பாவம் செய்த எவரும் தண்டனை வழங்காமல் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது, அவனுக்கு அதற்கு உரிமையும் கிடையாது. ஷஃபாத் மூலம் பாவிகள் விமோசனம் அடையவும் மாட்டார்கள் என்று இவர்கள் எனவே ஒருவருக்கு சுவனத்தை கொடுப்பதும் ஒருவருக்கு நரகை கொடுப்பதும் அவரவர் செயலுக்கேற்ப அல்லாஹ்வுடைய கடமை என்ற நிலையில் இவர்கள் வாதிட்டார்கள். இது இவர்களுடைய 4வது கோட்பாடு. இது முர்ஜியாக்களுக்கு எதிராக இவர்கள் முன்வைத்த கோட்பாடாக சொல்லலாம். அதாவது முர்ஜியாக்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பாவம் செய்தால் அவருடைய ஈமானில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்றதுக்கு மாற்றமாக இவர்கள் இந்த கருத்தை முன்வைத்தார்கள். இறுதியாக 5வது கோட்பாடு அம்ரு பில் மாரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற விடயம். இது முத்தசிலாக்களுடைய பிரதான கோட்பாடுகளில் ஒன்று. இவர்கள் நாவினாலோ கையினாலோ ஆயுதத்தினாலோ தமக்கு உள்ள சக்திக்கு ஏற்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பது கடமை என்று சொல்கிறார்கள். தீமை நடைபெறுகின்ற பொழுது அதற்கு எதிராக போராட வேண்டும். போராடுவதற்கு அவசியமான நபர்களுடைய எண்ணிக்கையை அவர்கள் ஹத்து ஷிராத் என்று சொன்னார்கள். எனவே தங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் போராட வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கொள்கை தான் அவர்கள் பரவுவதற்கு காரணமாக அமைந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே அவர்கள் பரவுவதற்கு தேவையான போது அரசு ஆதரவையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நல்லது மாணவர்களே, அடுத்ததாக இவர்களுடைய ஏனைய கொள்கைகளை சுருக்கமாக நாங்கள் பார்த்து செல்வோம். அல்லாவை உலகிலோ மறுமையிலோ இவருக்கும் காண முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் அவர்களுடைய கருத்துப்படி அல்லாஹ்வுக்கு தாத் சிபாத் என்று தனியாக கிடையாது என்பதால் இந்த கருத்தை முன்வைத்தார்கள். அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற கருத்தை சொன்னார்கள். அல்லாஹ் அரசில் அமர்ந்துள்ளான் என்பதை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். அவுலியாக்களுக்கு கராமத் கிடையாது என்று குறிப்பிட்டார்கள். அல் குர்ஆனின் அற்புதத்தன்மை அதன் சொற்களில் அன்றி படிப்பினைகளிலே இருக்கிறது. அதேபோல் மறுமை நாளில் நபி அவர்களுடைய ஷஃபாத் என்று ஒன்று கிடையாது. இது இவர்களுடைய இணைய கொள்கை. இவர்களுடைய உட்பிரிவுகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் வரலாற்று நெடுகிலும் பல பிரிவுகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அவர்களுக்கு இடையிலே கருத்துக்கள் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. வாசிலியா, உதைலியா, நிலாமியா, ஹாதிபியா, பஷரியா, முர்தாரியா, சமாமியா, இஷாமியா போன்றன இவற்றை சொல்லலாம். அடுத்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த முத்தசிலாக்களுடைய பிரதான கொள்கைகளை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய கோட்பாடுகளோடு நாங்கள் ஒப்பிட்டு எவ்வாறு பார்க்க முடியும்? இவ்வாறான வினாக்களும் மாணவர்களே உங்களிடம் கேட்கப்பட முடியும். ஒன்று ஜாத் சிஃபாத், ஒன்று அல்லாஹ்வுடைய, இரண்டும் ஒன்று தான், பிரிக்க முடியாது. அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு ஜாத் என்பது வேறு, சிஃபாத் என்பது வேறு. எனவே இரண்டும் ஒன்று அல்ல என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு. அல்லாஹ்வுக்கு பண்புகள் என்று தனியாக இருக்கின்றன.
இரண்டாவது, அல்லாவை மறுமையில் காண முடியாது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினருடைய கருத்துப்படி அல்லாவை மறுமையில் மூமின்கள், விசுவாசிகள் தெளிவாக பூரண சந்திரனை பார்ப்பது போல் தெளிவாக காண்பார்கள், உலகில் அல்ல மறுமையில். எனவே இவர்கள் அல்லாவுடைய தாத் சிபத்தை மறுத்ததால், அது தனியாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் அல்லாவுடைய தரிசனத்தை மறுத்தார்கள். மூன்றாவது, குர்ஆன் அல்லாவுடைய படைப்பாகும். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினருடைய கோட்பாட்டின்படி குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், வார்த்தை. அது பண்பு சார்ந்த ஒரு விடயம், அது படைப்பாக இருக்க முடியாது என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். எனவே குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பாகும் என்பதை அஹ்லுஸ் சுன்னாவினர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு என்பது தனியாக நாங்கள் வைத்து பார்க்கின்றோம். அடுத்து, அல்லாஹ் அரிசில் அமர்ந்துள்ளான் என்பதை ஏற்க முடியாது. அல்லாஹ் இஸ்தவா அலல் அரிஷ் என்பதை அவர்கள் மறைமுக விளக்கம் சொன்னார்கள். எனவே அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர் அல் குர்ஆனில் எவ்வாறு அந்த வசனம் வந்திருக்கிறதோ உள்ளதை உள்ளபடி, அதற்கு மேலதிக விளக்கம் கேட்காமல், அதற்கு மேலதிக கற்பனை செய்யாமல் உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து, மனிதன் பூரண செயல் சுதந்திரம் உள்ளவன், இறை நாட்டம் அவனது செயலில் தடையிடாது என்று கூறுகிறார்கள். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினருடைய நம்பிக்கைப்படி மனிதனுக்கு செயல் சுதந்திரம் உண்டு, ஆனால் அதிலே சில வரையறைகள் உண்டு. மனிதனுடைய செயல்களையும் அல்லாஹ்தான் படைக்கின்றான் என்று நாங்கள் நம்புகிறோம். எனினும் மனிதனுக்கு செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதால் நன்மை தீமைகளை தெரிவு செய்கின்ற சுதந்திரம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆறாவது, பெரும் பாவம் செய்த முஸ்லிம் தௌபா செய்யாது மரணித்தால் குஃபருக்கும் ஈமானுக்கும் இடையில் இருப்பான், அவன் நரையில் நிரந்தரமாக இருப்பான். எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினருடைய நோக்கு இது தொடர்பாக. ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் அவர் பாவியாக கருதப்படுவார். அவர் தௌபா செய்யாமல் மரணித்தால் பாவியாக இருப்பார். அதே நேரம் நரகில் அவன் நுழைய முடியும், தண்டனையை அனுபவித்து அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்றோ ஒரு நாள் அவன் கலிமா சொன்ன காரணத்தினால் சுவனத்துக்கு அழைத்து வரப்படுவான். ஏழாவது, நல்லவர்களுக்கு சுவனம் கொடுப்பதும் கெட்டவர்களுக்கு நரகம் கொடுப்பதும் அல்லாஹ்வின் கடமை. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர் அல்லாஹ்வுடைய கடமை என்று எதையும் குறிப்பிடுவது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டது. அல்லாஹ் நாடியோரை மன்னிக்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய கடமை என்று யாரும் வாதிட முடியாது. செயல்களால் மாத்திரம் எந்த ஒருவருக்கும் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத்தினூடாகவே அந்த சுவன பாக்கியம் கிடைக்கும். 8, அல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய ஷஃபாத் என்பது மறுமை நாளில் கிடையாது. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினர் ஷஃபாத் உண்டு என்று நம்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்துல் குப்ரா என்ற அந்த விசேஷமான சிபாரிசு பரிந்துரையை மறுமை நாளில் மேற்கொள்வார்கள். அடுத்தது, அவுலியாக்களுக்கு கராமத் என்பது கிடையாது என்று இவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தின் கருத்து, அவுலியாக்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கராமத் என்பது சில போது கிடைக்க முடியும். எனவே அது மூஜிசாத்தோடு சமப்படுத்த முடியாது. முஅ்தஸிலாக்கள் சொல்வது போல் கராமத்தை செய்யக்கூடியவர்கள் நபி என்ற அந்தஸ்தை பெற முடியாது. 10வது, அல் குர்ஆனின் அற்புதத்தன்மை அதன் சொல்களில் அன்றி படிப்பினைகளிலே உள்ளது. அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கோட்பாட்டின்படி அல் குர்ஆனுடைய மூஜிசத் அற்புதத்தன்மை என்பது அதனுடைய சொல்களில், படிப்பினைகளில் அனைத்திலும் உள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம். இறுதியாக, முரண்பட்ட அக்கீதா சிந்தனை பிரிவுகள் தோன்றியதால் ஏற்பட்ட விளைவுகளை சுருக்கமாக பார்த்து முடிப்போம். 1, சமூகத்தில் ஒற்றுமை சீர்குலைந்தமை. ஒரே அணியாக இருந்த முஸ்லிம்கள் பிரிந்து சென்றதால், ஷியாக்கள், ஹவாரிஜுகள், முஅ்தஸிலாக்கள் இவ்வாறு பிரிந்து சென்றதால் சமூகத்தில் இருக்கின்ற ஒற்றுமை சீர்குலைந்தது. அதே போல் சமூகத்துக்கு இருக்கின்ற நல்லிணக்கமும் சீர்குலைந்தது. கலீஃபாக்கள் கொலை செய்யப்பட்டமை. உங்களுக்கு தெரியும், முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தவிர மற்ற மூவரும் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே இந்த கொலைகளுக்கு பின்னால் வழிகட்ட சிந்தனை பிரிவுகளுடைய தாக்கம் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். 3வது, இஸ்லாமிய கிலாபத் பலவீனம் அடைந்தமை. ஹலீஃபாவாக வருபவர்கள்
இந்த சிந்தனை பிரிவுகளோடு இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக அல்லது அவர்களுடைய ஆயுத போராட்டத்தை களைவதற்காக நிறைய நேரத்தை வருமானத்தை செலவிட வேண்டியிருந்தது. இது இஸ்லாமிய கிலாபத்தை பலவீனமடைய செய்தது. இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயம் ஏனையோர் மத்தியில் ஏற்பட்டது. இஸ்லாம் என்பது ஒற்றுமையானதல்ல, அதிலே பல பிரிவுகள் இருக்கின்றன, இவ்வாறு உட்பூசல்கள் இருக்கின்றன என்று இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்து ஏனைய சமூகத்தினரிடையே செல்வதற்கு இவ்வாறான சிந்தனை பிரிவுகள், வழி தவறிய சிந்தனை பிரிவுகள் காரணமாக அமைந்தன. இறுதியாக பிற சக்திகள் ஊடுருவல், முஸ்லிம்களில் இவ்வாறான பல்வேறு சிந்தனை பிரிவுகள் தோன்றி முஸ்லிம்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் அதிகரித்து சச்சரவுகள் தோன்றிய போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்குள் எதிரிகள் நுழைந்து அவர்களுடைய பலத்தை அவர்கள் பதம் பார்த்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான விளைவுகளை இந்த சமூகம் வழி தவறிய பிரிவுகள் மூலம் கண்டு கொண்டது. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆரம்பத்தில் இடம்பெற்ற வினாக்களுக்கு நீங்கள் பூரணமான விடைகளை எழுத முயற்சியுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இணைந்திருந்தமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.